இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் பற்றி ரெண்டு பசங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பையனோட ஸ்கூலை பற்றி சொல்கிறான் அவன். இப்போ ரெண்டு பேர் ஆதி ராம்னு நான் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆதி கேட்குறான், आओ राम बैठो तुम किस कक्षा में पढ़ते हो. வா ராம் வந்து உட்காரு, நீ எந்த கிளாஸ் படிக்கிற. கிஸ் கஷானா எந்த கிளாஸ். मैं चौथी कक्षा में पढ़ता हूँ. அவன் என்ன சொல்கிறான், நான் 4th ஸ்டாண்டர்ட். चौथी அப்படின்னா 4ஆம் வகுப்பு. 4th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறேன். तुम्हारे स्कूल का नाम क्या है. உன்னோட ஸ்கூலோட பேர் என்ன. महात्मा गांधी स्कूल है. महात्मा गांधी पल्ली. वह कहाँ है. அது எங்க இருக்கு. वह नेहरू नगर में है. அது எங்க இருக்கு. नेहरू நகரம். नेहरू நகரத்தில் இருக்கு. तुम्हारे घर से दूर या पास है. உன்னோட வீட்டுக்கு தள்ளி ரொம்ப தூரமாக இருக்கா, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா. घर के पास है. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. क्या वहाँ खेल का मैदान है. என்ன அங்கே प्ले ग्राउंड இருக்கா. प्ले ग्राउंड பெரிய प्ले ग्राउंड விளையாடுற மாதிரிலாம் ग्राउंड இருக்கா. मैदान और पुस्तकालय भी है. அப்போ அவன் என்ன பதில் சொல்கிறான், கிரவுண்ட் இருக்குது, அதோட பெரிய லைப்ரரி புத்தக நிலையம் நூலகமும் இருக்குது. शाम के समय हिंदी भी सिखाते हैं. என்ன சொல்கிறான், ஈவினிங் டைமில் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஹிந்தியும் சொல்லி தருவாங்க. बहुत अच्छा ரொம்ப நல்லது. சரியா. இப்போது ஃபஸ்ட்டு आओ राम बैठो तुम किस कक्षा में पढ़ते हो. வா ராம், நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற, எந்த கிளாஸ் படிக்கிற. मैं चौथी कक्षा में पढ़ता हूँ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். तुम्हारे स्कूल का नाम क्या है. உன்னோட ஸ்கூலோட பேர் என்ன. महात्मा गांधी स्कूल है. महात्मा गांधी पल्ली. वह कहाँ है. எங்கே இருக்கு. அது எங்கே இருக்கு. वह नेहरू नगर में है. नेहरू சரிங்களா, नेहरू நகரத்தில் இருக்கு. तुम्हारे घर से दूर या पास. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கா, இல்லை உங்கள் வீட்டை தள்ளி தூரமாக இருக்கா. घर के पास है. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு. क्या वहाँ खेल का मैदान है. அங்கே என்ன விளையாடுற பெரிய प्ले ग्राउंड இருக்கா. मैदान और पुस्तकालय भी है. மைதானம் இருக்கு, அதோட என்னது பெரிய லைப்ரரியும் இருக்கு. शाम के समय हिंदी भी सिखाते हैं. ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறாங்க எங்கள் ஸ்கூலில், ஹிந்தியும் சொல்லி தராங்க. बहुत अच्छा ரொம்ப நல்லது. சரியா. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மாவும் பையனும். பையன் வந்து ஸ்கூல் முடிச்சு வரான். அப்போ டயர்டாக வரப்போ அவங்க அம்மா என்ன பேசுகிறாங்க, அப்போ பதில் அந்த பையன் என்ன கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட அப்படிங்கிறத, அந்த சிச்சுவேஷனில் எப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மதர் அண்டு சன், அம்மாவும் மகனும். आओ बेटा आज तो बड़ी देर कर दी. அப்போ வா தம்பி, ஏன் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. தேர் கருதி அப்படின்னு சொன்னால் ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. हाँ आज स्कूल में क्रिकेट मैच था. ஆமாம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. लगता है कि तुम थके हुए हो. உன்னை பார்த்தாலே தெரியுது என்ன, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. தக்கே ஹுவே அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்க, சோர்வாக இருக்க, அது மாதிரி எனக்கு தெரியுது. हाँ माँ मैं जाकर हाथ पाँव धोऊं और चाय दीजिए. உன்னை அவன் என்ன சொல்கிறான், ஆமாம்மா அதனால் நான் என்ன பண்ணுறேன், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு வரேன், டீ கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறான். சாய் கே சாத் கியா லோகே. அப்போ அடுத்து அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, டீயோட உனக்கு என்ன வேணும். குச் பி ஜோ பூக் மீட்டா தே. ஏதாச்சும் கொடுங்க, எது இருந்தாலும் டீயோட ஏதாச்சும் கொடுங்க, எனக்கு பசி இதானா போதும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தும் அப்னி பசந்த் பதாவோ. நீ உனக்கு பிடிச்சதை கேளு. சரியா, உனக்கு பிடிச்சதை கேளு, நான் செஞ்சு உடனே நான் என்ன பண்ணுறேன், எடுத்து கொண்டு வரேன். அச்சா
பக்கோடே தீஜியே. உடனே அவன் என்ன சொல்கிறான், சரி எனக்கு வந்து டீயோட பக்கோடா கொடுங்க அப்படின்னு கேட்குறான். தும் கப்படே பதலோ மை லேக்கர் ஆத்தி ஹூம். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, கை கால் முகம் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவன் உள்ளே நுழைஞ்சோடனே அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, आओ बेटा आज तो बड़ी देर कर दी. வா தம்பி இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. ஆமா ஆஜ் ஸ்கூல் மே கிரிக்கெட் மேட்ச் தான். ஆமாம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்னது கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. லகுதா ஹை கி தும் தக்கே ஹுவே ஹோ. உன்னை பார்த்தாலே என்ன தெரியுது, ரொம்ப சோர்வா தெரியுது. ஆமா மை ஜாக்கர் ஹாத் பாவ் தோத்தா ஹூம் அவ் சாய் தீஜியே. ஆமாம்மா நான் போயிட்டு கை கால்லாம் என்ன கழுவிட்டு வரேன், எனக்கு டீ கொடுங்க. சாய் கே சாத் கியா லோகே. டீயோட உனக்கு என்ன வேணும். குச் பி ஜோ பூக் மிட்டா. எதா இருந்தாலும் சரி, பசி ஆறுனா சரி. தும் அப்னி பசந்த் பதாவோ. நீ உனக்கு சரியா டீயோட நீ என்ன சாப்பிட்ற, உனக்கு பிடிச்சத நீ கேளு. அச்சா பக்கோடே தீஜியே. சரி என்னது பக்கோடே, பக்கோடா கொடு. தும் கப்படே பதலோ மை லேக்கர் ஆத்தி ஹூம். நீ என்ன பண்ணு, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா, நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்து கொண்டு உனக்கு தரேன் அப்படின்னு அவங்க அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் கேட்குறப்ப எப்படி கேட்குறது, ஆஸ்கிங் த அட்ரஸ், முகவரி கேட்டல். ஒரு தெரியாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு மட்டும் தெரியும், நம்ம இறங்கிட்டுப்போம், எந்த ஸ்டாப்பில் எப்படி போகிறது, நிறையா தெரு இருக்கும், இந்த தெரு வழியாக போகிறதா அந்த தெரு வழியாக போகிறதா, போர்டு வந்து இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கப்ப ஒரு அட்ரஸ் கேட்டு எப்படி போகிற. அஜ்னபி அப்படின்னு சொன்னோன்னா யாரோ ஒரு தெரியாத நபர். சரிங்களா, பாயி இதர் ஆவோ. அப்போ அவர் ஒரு பையனை பார்த்து கூப்பிட்றாரு, குருங்கிற பையன். இதர் ஆவோ, இங்கே வாங்க. தாதாஜி பத்தாயே ஆப்கோ கியா சாஹியே. தாத்தா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். அஸ்பத்தால் கஹா ஹை. வெறுமனே ஆஸ்பத்திரியோட பேர் எதுவுமே கேட்கல அவர், வெறுமனே ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. கவுன்சா அஸ்பத்தால், எந்த ஹாஸ்பிட்டல். தன்வந்திரி ஹாஸ்பத்தால். அப்போ அடுத்து அப்புறம் தான் என்ன சொல்கிறாரு, பேரை சொல்கிறாரு, தன்வந்திரி ஹாஸ்பத்தால். யஹி ராஸ்தா ஹை சீதே ஜாயே. இங்கே இதே வழி தான், நீங்கள் நேராக போனால் என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அச்சா கியா யஹ் தூர் ஹை. சரி நல்லது, இன்னும் தூரமா, இதே வழி தான் நீங்கள் சொல்லிட்ட, இன்னும் தூரமாக போகணுமா. ஜி நஹி அதிக் தூர் நஹி. இல்லை இல்லை கொஞ்சம் தூரம் தான், இந்த வழியில் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். கியா தும்பி வஹி ஜா ரஹே ஹோ. அவருடைய அந்த பையன் நடந்துட்டு இருக்க அந்த பையனையும் கேட்குறாரு, நீ இதே அங்கே தான் போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹா மை பி உசி தரஃப் ஜா ரஹா ஹூம். ஆஸ்பத்திரிக்கு போகல, ஆமாம் இதே வழியில் தான் போகிறேன், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அதே வழியில் நான் போகிறேன். தோ மை பி சாத்தாவும். சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன், உன் கூடவே வந்துடுறேன், நான் ஹாஸ்பிட்டலை காமிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவசிய ஆயே. சரி வாருங்கள். தன்யவாத் பாயே. நன்றி அவர் சொல்லிடுறாரு. சரிங்களா, இப்போது பாய் ஃபஸ்ட்டு அந்த தெரியாத முகம் தெரியாதவர் வந்து என்ன கேட்குறாரு, தம்பி இங்கே கொஞ்சம் வரியா, அட்ரஸ் வச்சுருப்பாரு, அதை பார்த்து கேட்குறாரு. தாதாஜி பத்தாயே ஆப்கோ கியா சாஹியே. தாத்தா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும். அஸ்பத்தால் கஹா ஹை. ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது. கவுன்சா அஸ்பத்தால், எந்த ஹாஸ்பிட்டல். தன்வந்திரி அஸ்பத்தால், தன்வந்திரி ஹாஸ்பிட்டல். யஹி ராஸ்தா ஹை சீதே ஜாயே. இதே வழிதான், நேராக போங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். அச்சா கியா யஹ் தூர் ஹை. நல்லது, இந்த வழியாக போனால் ரொம்ப தூரமாக இருக்குமா. ஜி நஹி அதிக் தூர் நஹி. இல்லை இல்லை கொஞ்சம் ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம்தான். கியா தும்பி வஹி ஜா ரஹே ஹோ. என்ன நீ இதே வெளியே தானே போகிற, அங்கே போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹா மை பி உசி தரஃப் ஜா ரஹா ஹூம். ஆமாம் நானும் அதே வழியில் போகிறேன். தோ மை பி சாத்தாவும். அப்போ நான் அவன் கூடவே வரட்டா, அவன் கூடவே சேர்ந்து வந்துடட்டுமா. அவசிய ஆயே. சரி வாங்க. தன்யவாத் பாயி. தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே.